லெட்ஸ் ப்ரே. அன்புள்ள அப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. நீங்கள் உங்களோட கிருபையும் தயவும் ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் ஆட் பண்ணி கொடுத்துட்டு வரீங்க. அதுக்காக நன்றி. இன்றைக்கி நாங்கள் படிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லா சூழ்நிலும் எல்லா நேரத்திலும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நன்றி. உதவி செய்ய போகிறதுக்காகவும் நன்றி ஆண்டவரே. அப்போ நாங்கள் இன்றைக்கி படிக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ முக்கியமான காரியங்கள். நாங்கள் அதை ஏனோ தானோ நிறுத்துறாதபடி அதை படித்து அதை புரிந்துக்கிட்டு எங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்கவும், நிறைய பொய்யான போதகத்துலேருந்து நாங்கள் எங்களை ரட்சிக்கவும், எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கவும், எங்களோட புத்தியும் ஞானமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னிடம் இதன் மூலியமாக உங்கள் நாம மட்டும் மையப்படட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்மையோடு கேட்குறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ இன்றைக்கி நம்ம டேனியல் சாப்டர்ஸோட கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் மாடிஃபிகேஷனை பார்க்க போகிறோம். அதாவது எந்த பொய்யான போதகங்கள், இதுக்கு விரோதமான காரியங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். எது உண்மைன்றதை நம்ம பார்த்தோம். டேனியல் சாப்டர் 9 உண்மையான வேர்ஷன், அந்த 70 வாரம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் சில பொய்யான காரியங்களும் இருக்குது. ஸோ இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய டைம்லைன் தான் அக்யூரேட் பைபிளில் இருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு 70 வாரம் அகஸ்திராயர் ஜெருசலேம் ஆலயத்தை கட்ட உத்தரவு போட்ட 457 தொடங்கி அது ஸ்தேவான் கல்ல அறியப்பட்ட கிறிஸ்துக்கு பின் 34ஆம் வருடம் இந்த 70 வாரம் தீர்க்க தரிசனம். அதாவது 70 வாரம்ன்றது 490 நாட்கள். தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள்ன்றது ஒரு வருடம். அப்போ 490 வருடங்கள் எக்ஸாக்டாக தானியல் 9:24 குறிக்கப்பட்ட யூதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுள் கொடுக்கப்பட்ட ஒரு கிருபையின் காலம், அந்த டைம் லைன் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த 2300 தீர்க்க தரிசனம் தானியல் 8:14 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதோட முழு டீட்டெயில்ஸ் இந்த சார்ட்டில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தோட ஒரு பகுதி இந்த 70 வாரம் தீர்க்க தரிசனம் அப்படின்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும். அதாவது ஏன்ஷியன் சரித்திரத்தில் வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடையாது. அதாவது ஃப்யூச்சர், இப்போ இருக்கிற பாலிட்டிக் ஒரு தேசம் உருவான அந்த தேசத்தை குறிக்கக்கூடிய விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு எக்ஸாக்டாக சொன்னால் மே 14, 1948 70 இயர்ஸ் முன்னாடி உருவாக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் நேஷனும் அந்த கண்ட்ரியை குறிக்கல. இது ஏன்ஷியன்ஸ் கிறிஸ்து காலத்துக்கு முன்னாடியே ஓல்ட் டெஸ்டமென்ட் பீரியடில் வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கக்கூடியது. நிறைய பேர் இதை தவறான ஒரு போதகத்தில் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்களை அதை தவறான போதகங்களை பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன தவறு, என்னென்ன கரெக்ஷன்றதை நம்ம இன்னைக்கு ஓவரால் செக் பண்ணி பார்க்க போகிறோம். கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுக்குறேன். நீங்கள் அதை தொட்டு உண்மையான நீங்கள் பர்சனல் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எந்த சைட்லேருந்தும் பொய்யான போதகங்கள் இருக்குது. நம்ம ரொம்ப ப்ராஃபிட்டிக்கல் ஸ்டூடெண்ட்டாக கடைசி காலத்தில் வாழக்கூடிய நம்ம எந்த பிளேட்டில் விஷம் இருக்குன்றது தெரியாது. ஸோ அவ்வளோ கவனமாக நம்ம காரியங்களை படிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கப்படும். ஸோ பைபிள் மட்டுமே பேசக்கூடிய விஷயங்களாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த 70 வாரம் தீர்க்க தரிசனம் எங்கே இருக்குது? அது டேனியல் சாப்டர் 9 கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம், ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்றது தானியலுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்க முடியுது. அதாவது ஜெரேமியா தீர்க்க தரிசனம் மூலியமாக கொடுக்கப்பட்ட அந்த 70 வாரம் தானியல் புரிஞ்சுக்கிறாங்க. அது தவறான ஒரு புரிதலுக்கு அவர் ஜெபித்து அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மிகவும் வருத்தப்பட்டு அவர் பாவத்தை அறிக்கை கொடுத்த அந்த காலகட்டத்தில் காபிரியல் தேவதூதன் வந்து இந்த தீர்க்க தரிசனத்தோட
முழு விளக்கத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, இந்த 70 வாரம்ன்றது லிட்டர் வாரம் கிடையாது. அது 70 வாரம்ன்றது 490 நாட்கள், 490 நாட்கள் என்று 490 வருடம். ஸோ இந்த தீர்க்க தரிசனத்தில் சில விஷயங்களும் ஆட் பண்ணுறாங்க. என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணுறாங்க? மேசியா வருவாங்க, மேசியா வந்து மரிப்பாங்க, மரித்து ஜெருசலேம் அழிக்கப்படும் அப்படின்றாங்க. கிருபையின் காலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பட்ட அந்த கிருபை முடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அது மூலியமாக காஸ்பல் சுவிசேஷம் உலகம் முழுவதும் அது பரவுச்சு அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக இது AD 34 முடிந்தது அப்படின்றத பார்த்தோம். அங்கே எந்த கேப் நடுவில் இந்த தீர்க்க தரிசனத்தில் எந்த ஒரு கேப்பும் இல்லை அப்படின்னு எக்ஸாக்டாக அது 457 BC ஸ்டார்ட் ஆகி AD 34 முடிந்தது இந்த 70 வாரம்ன்றதை பார்த்தோம். ஸோ என்ன தவறான போதகங்கள் இங்கே இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சரித்திரவாதிகளும் இதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. என்ன தானியல்ல? ஜீசஸ் ஃபர்ஸ்ட் கம்மிங், அவரோட முதலாம் வருகை, மனிதனாக குழந்தையாக பிறந்து வந்த அந்த வருகையை குறிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த தானியல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் குறிக்கப்பட்ட அந்த ஈன்றது அது மேசியாவை, ஜீசஸை குறிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத பார்க்குறோம். அவர் வந்து ஒரு புதிய உடன்படிக்கையை கடவுள் பண்ணுறாங்கன்றதும் நம்ம பார்க்குறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது ஏன்ஷியன்ஸ் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த நேஷனுக்கு என்ன ஆச்சு? அவங்க வந்து மேசியாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் சிலுவையில் அறிந்து அவரோட மினிஸ்ட்ரி, அவரோட ஊழியத்தை, அவங்க அவரோட ரட்சிப்பை, அவர் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பை, அவரோட சாக்ரிஃபைஸை அவங்க ஏற்றுக்கலை. அதனால் அவங்களுக்கு ப்ரொபேஷன் முடிஞ்சது அப்படின்னு பார்க்கணும். கரெக்டாக AD 34 ஸ்தேவான கல்ல அடையப்பட்டதுனால ஆக்ஸ் 13:46 நம்ம பார்க்குறோம். அது வந்து புறஜாதிங்களுக்கு சுவிசேஷம் போயிடுச்சு, காஸ்பல் போயிடுச்சு. அப்போ யூதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிருபையின் காலம் முடிந்தது. அப்போ இப்போ இருக்க இஸ்ரவேல் ஜனங்கள், மாடர்ன் இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல அப்படின்ற ஜஸ்ட் அவங்க வார்த்தையால் நேம்னால் கூப்பிட்டுக்கலாம்னா கடவுளோட உடன்படிக்கையில் வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல. அப்போ யார் இஸ்ரவேல் ஜனங்க? ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலைட்ஸ். உலகம் முழுவதும் யாரெல்லாம் கிறிஸ்துவை நம்பக்கூடியவர்களோ அவங்க தான், ஈவன் யூதர்களாக இருக்கட்டும், புறஜாதிகளாக இருக்கட்டும், அவங்க கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், அவங்க இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும். ஆனால் யார் சொந்த இரட்சகராக கிறிஸ்துவை ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்றத வேர்ஸோட நம்ம பைபிள் வசனம் மட்டுமே பேசக்கூடிய விஷயங்களாக நம்ம பார்க்க போகிறோம். ரோமன்ஸ் 2ஆம் அதிகாரம் 28-29 நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. ரோமன்ஸ் 9:11ஆம் வசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கண்ட்ரியும் ஒரு நேஷனும் கிடையாது. யாரெல்லாம் கிரைஸ்டை பிலீவ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள் தான், ஆபிரகாமோட சந்ததிகள் தான்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இங்கே தான் தவறான போதனைகள், அதாவது ஃப்யூச்சரிசம், இதுக்கு அப்புறமா வரக்கூடிய விஷயங்கள், அதாவது அந்தி கிறிஸ்து வருவாங்க, அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாங்க, அப்படி இப்படி நிறைய தவறான போதனைகள் இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. அது என்ன தவறான போதனைகள் அப்படின்னு? ஸோ பாப்புலர் யூடியூப் சேனலாக எடுத்துக்கிட்டோங்க, எல்லா எவாஞ்சலிஸ்ட்டும், எல்லா சர்ச் இருக்கட்டும், எல்லாமே இந்த தவறான ஒரு போதனையை தான் கொடுக்குறாங்க. அது என்ன ஏதுன்றதை நம்ம இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம். நான் பார்த்தேன் என்ன உண்மைன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச உண்மையை மற்ற எல்லாருக்கிட்டும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதோட திங்ஸ் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க என்ன டீச் பண்ணுறாங்க? தானியல் 9:27 வரக்கூடிய அது வந்து அந்தி கிறிஸ்து அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கூட ஒரு சமாதான உடன்படிக்கை கொடுப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம். அது வந்து 7 வாரம் அன்றது 7 வருடம் வந்து ட்ரிபுலேஷன், அந்த ஒரு உபத்திரவு காலம் இருக்கும். அந்த டைமில் வந்து ஜெருசலேம் 3rd டெம்பிள் மறுபடியும் அதாவது பில்ட் பண்ணுவாங்க, கட்டுவாங்கன்றத
அவங்க நம்பிட்டு இருக்காங்க, அப்படிப்பட்ட போதனைகளை கொடுக்குறாங்க. அது தவறு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அனிமல் சாக்ரிஃபைஸ் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் போய் நியூஸில் போய் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எல்லா செட்டப்ஸும் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறத நம்மளால் எக்ஸாக்டாக பார்க்க முடியுது. நான் பார்த்து ரொம்ப வருத்தமும் ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. எந்த கள்ள போதனைகள் எந்த அளவுக்கு அது பாப்புலர் ஆகிட்டு இருக்குன்றதை நான் பார்க்க முடியுது. ஸோ முதல் சாக்ரிஃபைஸ் அவங்க ட்ரையல் பார்த்துருக்காங்கன்றதும் போன வருடம் நம்ம பார்த்து நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க என்ன ஸ்டில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கடவுளோட ப்ராஃபிட்டிக் நேஷன் தான். தீர்க்க தரிசனத்தினால இருக்கக்கூடிய இந்த 1948 உருவான இந்த இஸ்ரேல் கண்ட்ரி வந்து கடவுளோட பிள்ளைகள்ன்றதை அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அது கிடையாது. ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே வராங்களோ அப்படின்னு நம்ம வசனத்தில் பார்த்தாச்சு. ஸோ இந்த நேரத்தில் சர்ச் சீக்ரெட்டாக ராப்சர் ஆகிடும், அப்படி ரகசியமாக நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கப்படுவோம் அப்படின்ற தவறான போதனைகள் இருக்குது. ஸோ இது 2000 வருடத்துக்கு இந்த தீர்க்க தரிசனம் தானியேல் சொல்லி 2000 வருடம் இந்த கேப்க்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை ஃப்யூச்சரில் நம்ம 2026 வாழ்ந்துட்டுருக்க நம்ம இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயம்ன்றதை அவங்க போதிக்கிறாங்க. இதில் என்ன மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த அப்படின்னு குறிக்கக்கூடியது யாருன்னா அது மேசியாவை குறிக்கக்கூடிய விஷயம். அது அந்தி கிறிஸ்துவை கிடையாது. அதாவது இந்த ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது அந்தி கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் verse 6 கான்டெஸ்ட் கரெக்டாக சொல்லுது. அது வந்து மேசியா வந்து பிறந்து அவரோட பாவம் அவர் மரிப்பாங்க. அது வந்து அந்த பாவம் அவரோட பாவத்துக்காக கிடையாது, மற்றவர்களுக்காக மரிப்பாங்க அப்படின்றத எக்ஸாக்டாக நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த கான்டெஸ்ட் வந்து அது ஜீசஸை குறிக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது அந்த ஒரு வாரத்தின் நடுவில் அவர் மரிப்பாங்க. அந்த வாரத்தின் முதலாம் இதில் வந்து அனாய்ட் பண்ணுவாங்க, அபிஷேகப்படுவாங்க. அது ஜீசஸ் எக்ஸாக்டாக பேப்டிசம் எடுத்து அனாய்ட் ஆகி அபிஷேகப்பட்டு அவர் அந்த வாரத்தோட நடுவில் சங்காரம் ஆனாங்க, அதாவது மரிக்கப்பட்டாங்க, கல்வாரியில் மரிக்கப்பட்டாங்க அப்படின்னு எக்ஸாக்டாக நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த ஃபியூச்சரிசம் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் ஆன்டி கிரைஸ்ட் வரக்கூடிய நாட்களில் வருதுன்னு, அது வசனத்துக்கு புறன்பாடாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ வசனம் வரக்கூடிய மேசியாவை குறிக்கக்கூடிய விஷயங்கள்ன்றதை புரிஞ்சாச்சு. ஸோ சரித்திரவாதிகள் என்ன சொல்கிறாங்க, கேப் எதுவுமே இல்லை, அது கண்டினியூஸ்டாக ஆகிட்டே இருக்காது. அந்த தீர்க்க தரிசனத்தில் நடுவில் கேப் இருக்கப்படாது. நம்ம பார்க்க முடியுது. ஒரு ஆர்டருக்கு அப்புறம் ஒரு சம்பவங்கள் ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்குன்றத நம்ம பார்த்தோம். அதாவது ஜெருசலேம் டெம்பிள் ரீபில்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறமா ஜீசஸ் அனாய்ட் ஆனாங்க, பேப்டிசம் எடுத்தாங்க. அந்த வசனத்தோடு நம்ம பார்க்க முடியுது. AD 27 31 மரித்தாங்க. அடுத்த ஈவெண்ட் ஸ்தேவான் கல்லெறியப்பட்டாங்க. 70 வாரம் முடிந்தது. 34 AD அப்படின்னு பார்த்தோம். ஸோ எந்த கேப்பும் இல்லைன்றத சரித்திரவாதி ரீதியாக நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கேப். ஆனால் ஃபியூச்சரிசம் என்ன சொல்கிறாங்க, 2000 வருடங்கள் ஒரு மிஸ்ட்ரி கேப் இருந்துச்சு அப்படின்ற அதுக்கு விளக்கமும் என்ன காரியங்களும் அவங்க சொல்கிறதில்ல. ஸோ அப்போ பைபிள் இந்த கேப் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்றத கிளியராக நம்மளால் பார்க்க முடியுது. சரி, ஏன் இப்போ இருக்கக்கூடிய நேஷன் இஸ்ரவேலர்கள் நேஷன் ஏன் வந்து காடோட ப்ராஃபட்டிக்கல், அதாவது கிறிஸ்துவோட மேசியாவோட பிதாவோட உண்மையான இஸ்ரவேல்ஸ்கள் இஸ்ரேலைட்ஸ் கிடையாதுன்றதை நம்ம எப்படி பார்த்துக்க முடியுதுன்னா சில வசனத்து மூலியமாக நம்ம. ஸோ பைபிள் ரொம்ப கிளியராக சொல்லுது, இஸ்ரேல் ஜனங்கள் மேசியாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்கள ஏற்றுக்கல அப்படின்றத நம்ம கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். யூதர்கள் மேசியாவை ஏற்றுக்கல அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ மேத்யூ சாப்டர் 23 verse 37 38 வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அதனால் அவங்களோட அந்த இஸ்ரவேல் ராஜ்யம் மற்ற புறஜாதிகள் கையில் கொடுக்கப்பட்டது.
அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ 1770 AD ரோமர்களால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெருசலேம் அழிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக மேத்யூ 21:43 சொன்ன அதே விஷயங்கள் பார்க்க முடியும். ஸோ காஸ்பல் சுவிசேஷம் மற்ற புறஜாதிகள் எல்லா நேஷனுக்கும் அது போயிடுச்சு. சுவிசேஷம் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்டேருந்து மற்ற நேஷன்ஸ்க்கு, ஆல் நேஷன்ஸ்க்கு போயிடுச்சு. மேத்யூ 28:19 நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஹிஸ்டாரிக்கலி பார்க்கும்போது ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் தான், யார் யாரெல்லாம் கிறிஸ்துவ நம்புகிறாங்களோ அவங்க தான் ஆவிக்குரிய இஸ்ரவேல்கள் அப்படின்றத ஜனங்கள்ன்றதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்காச்சு. ஆனால் பொய்யான போதகர்கள் என்ன சொல்லிட்டுருக்காங்க, இந்த மாடர்ன் பொலிட்டிக்கல் கண்ட்ரி இருக்குங்களா, இப்போ இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் அது எல்லாமே தான் தீர்க்கதரிசியின் பிள்ளைகள். இதுக்கப்புறம் மேசியா வருவாங்க, அந்தி கிறிஸ்து வருவாங்க, இந்த போர்கள்லாம் நடக்கும் அப்படின்றது. ஆனால் ஃப்யூச்சரிசம் சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டுருக்காங்கன்றத நம்ம வசனத்தின் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ 4, ஜெருசலேம் ஆலயம் மறுபடியும் கட்ட தேர்ட் டெம்பிள் எல்லா ப்ளூ பிரிண்டான எல்லா விஷயங்களும் நம்ம நியூஸில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையான ஜஸ்ட் நீங்கள் யூடியூப்லேயும் இல்லை கூகுள்லேயும் ஜஸ்ட் டைப் பண்ணாலே எல்லாமே பிக்சர்ஸ்லேருந்து எல்லா வீடியோஸ்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ தேர்ட் டெம்பிள் பில்ட் பண்ணுறதுக்கான எல்லா காரியங்களும் அங்கே செயல்படுத்திகிட்ருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, சாக்ரிஃபைஸ் மறுபடியும் அந்த பலியின் திட்டம் அவங்க கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் மகா கிறிஸ்துவே அவங்களுக்காக மரித்து அந்த சாக்ரிஃபைஸ் சிஸ்டமை நித்தியமாக அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த ஆடும் அந்த பலிகளும் கிறிஸ்துவை கொடுக்கக்கூடிய ஒரு ஷேடோ தான். கிறிஸ்துவ வரக்கூடியதுக்கு காண காரியம் ஒரு ஷேடோ அப்படின்றது தான் நம்ம பார்த்த ஒரு ட்ரெய்லர்னு அப்படின்னு பார்க்கலாம். அந்த நிழலே ஃபுல்ஃபில் ஆகும்போது இந்த ஒரிஜினல் பிக்சரே மறித்து அந்த சாக்ரிஃபைஸ் சிஸ்டத்தை எண்ட் பண்ணிட்டாரு. ஆனால் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், நிழலே ஷேடோவே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற தவறான ஒரு போதனைகளை நம்ம கொடுக்குறோம். அது எக்ஸாக்டாக எங்கள் சாக்ரிஃபைஸ் சிஸ்டத்தை அவர் முற்றிலும் ஒழிச்சிட்டார். எங்கே பார்க்க முடியுது, ஈப்ரூஸ் 10:1-14 நம்ம படித்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ எவிடன்ஸ் வசனம் இன்னொரு வசனத்தை, இன்னொரு டவுட்டை, இன்னொரு கொஸ்டினை கிளியர் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ மறுபடியும் நாங்கள் பலியிடுற திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறது என்னது, கிறிஸ்துவோட பலியை, கிறிஸ்துவோட சாக்ரிஃபைஸை டினைன் பண்ணுற, தவிர்க்கக்கூடிய விஷயங்களை, அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக நம்ம பார்க்குறோம். இயேசுவோட பலியை நம்ம ஏற்றுக்கிட்டு அவரோட ரத்தத்தின் மூலமாக, அவரோட பலியின் மூலமாக தான் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது. இந்த ஆடோட பலியிடுறதுனாலையும் இல்லை மாடை பலியிடுறதுனாலையும் கிடையாதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர் தெழுந்து அந்த பலியின் திட்டத்தை ஒழிச்சிட்டாங்க. அப்போ இங்கே சொல்லக்கூடிய அந்த ட்ரிபுலேஷன், அந்த உபத்திரவு காலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கல் வைஸில் பார்க்கும்போது நம்ம சரித்திர ரீதியாக அந்த உபத்திரவு காலம் ஆல்ரெடி 1260 வருடம் அது முடிந்தது அப்படின்னு. டார்க் ஏஜஸ், அந்த பேப்பசி சுப்ரிமசி ஆன அந்த காலகட்டம் எவ்வளோ கிறிஸ்துவர்களை, எவ்வளோ உண்மையான கடவுளோட பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை கொன்று குவித்தாங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதே அந்த பேப்பசி ரெவலேஷன் 13 உண்மையாக இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை, அதாவது சாபத் கீப்பர்ஸை, அதாவது அந்த சண்டேலா டைமில் இந்த நேரத்தில், நம்ம வாழக்கூடிய நேரத்தில் இந்த இன்னொரு உபத்திரவும் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இந்த ஃபியூச்சரிசம் என்ன பண்ணுறாங்க, 7 years ட்ரிபுலேஷனை யூதர்களுக்கு கூடிய அந்த காலத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆல்ரெடி அது நடந்த யூதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஏன்ஷியன்ஸ் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முடிந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ யார் கடவுளோட பிள்ளைகள்? வெறும் இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமா, இல்லை யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள், கிறிஸ்து மேலே விசுவாசம் வச்சிருக்கிற எல்லாருமே
கடவுளோட பிள்ளைகள் பார்க்குறோம். ரெவலேஷன் 14:12 நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஃப்யூச்சரிசம்ன்ற அவங்க சொல்லக்கூடியது யூதர்களை மட்டுமே கடவுள், யூதர்களுக்கு மட்டுமே கடவுள் அப்படின்றத கடவுளோட பிள்ளைகளை த சர்ச் வந்து செப்பரேட் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. கடவுள் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு நேஷனுக்கும் ஒரு மனிதன் இனம் மொழி எல்லார்களுக்கும் காமனான ஒரு காடுன்றத இந்த கொள்கைகள் பிரிக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்க முடியுது. ஸோ காட் எல்லாருக்குமே கடவுள், ரட்சிப்பு எல்லாருக்கும் சுதந்திரன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ யார் யூதர்கள் அப்படின்னும் போது கலாத்தியர் 3:28 பார்க்கலாம். யார் யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே ஒன்றாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்னது, யூதர்களும் கிடையாது, கிரேக்கர்களும் கிடையாது, எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்று அப்படின்ற அந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ பைபிள் ரொம்ப கிளியராக சொல்லிச்சு யார் யாரெல்லாம் கடவுளோட பிள்ளைகள். யூதர்கள் மட்டுமே கிடையாது, இஸ்ரவேல் ஜனங்கள் கூட கிடையாது. ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் யார் யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க எல்லாமே ஸ்பிரிச்சுவலைட்ஸ், இஸ்ரேலைட்ஸ் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ ஏன் இந்த மாடர்ன் இஸ்ரேலைட்ஸ் தான் ப்ராஃபஸி வந்து ரொம்ப பாப்புலராகவும் ரொம்ப பொய்யான போதனைகள் உலகம் முழுவதும் அது வந்து தவறான போதனைகளில் இருக்குன்னா இங்கே தான் சில காரியங்களை குழப்பத்தை உண்டாக்குன காரியங்கள். ஜெசுவெட்ஸ் அப்படி அவங்க அந்த ரிஃபார்மர்ஸ் கூட்டம் வந்து என்ன பண்ணுச்சு, ஜெசுவெட்ஸ்ன்றவங்க இந்த தவறான போதனைகளை அவங்க பரப்புனாங்க. ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, அதாவது சீஷர்களால் இல்லை 1830 அதாவது ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கொள்கைகள் எதுவுமே கிடையாது. அதாவது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய இந்த காரியங்கள் அப்படின்றத 7 years அந்த கிறிஸ்து வருவாங்க, ட்ரிபுலேஷன் நடக்கும், இதெல்லாம் வந்து எதுவுமே கொடுக்கப்படலை. இது இந்த 200 வருடங்களாக உருவாக்கப்பட்ட ஒரு பொய்யான போதகங்கள் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ நிறைய அமெரிக்கன் இவாஞ்சலிஸ்ட், நிறைய ஸ்காலர்ஸ் இந்தமாரி தவறான போதங்கள் பார்க்க முடியுது. ஸோ மாடர்ன் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து 1948 தான் தொடங்குச்சு. ஜஸ்ட் ஒரு 70 years இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் அப்படின்றத நம்ம சொல்லிட முடியாது. அப்போ மிகப்பெரிய ஒரு 2000 years கேப் வந்து தீர்க்க தரிசனத்தில் அந்த கால வரைக்கோடில் இடிக்குதுன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த பொய்யான போதகங்கள் ஏன் நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் ஏன் ரொம்ப டேஞ்சர், அப்படி ஏன் ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா அது வந்து ஜீசஸோட ஃபோக்கஸ்டு அந்த நோக்கத்தை விட பாலிட்டிஷியன், இஸ்ரவேல் ஜனங்களில் நடக்கக்கூடிய, இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கக்கூடிய அந்த போர்களும் அந்த சம்பவங்களை ஃபோக்கஸ் பண்ண விஷயங்களாக இருக்குது. அப்போ அது பாலிட்டிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே தவிர கிறிஸ்துவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் வார் இந்த மிடில் ஈஸ்டில் இப்போ நடக்கக்கூடிய பாலஸ்தீனம் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இதெல்லாம் வந்து கடவுளோட பிளான் அப்படின்றத தவறான ஒரு வழிபாடுக்குள்ள, ஒரு நம்பிக்கைக்குள்ளே நம்மளை கொண்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்னாடியே அவர் பலி செலுத்திட்டாரு. அவரே தன்னுடைய சொந்த உயிரை கொடுத்து அவர் அந்த சாக்ரிஃபைஸ், அந்த பலியை கொடுத்துட்டாங்கன்றத இப்போ நம்ம தவிர்க்கக்கூடிய விஷயங்கள், டினைன், அந்த கல்வாரியோட சுவிசேஷத்தை நம்ம மறுக்கக்கூடிய விஷயங்களாக இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்க முடியும். அப்போ டெம்பிள் சாக்ரிஃபைஸ், அந்த ஆடோட சாக்ரிஃபைஸ் சிஸ்டத்தை தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இயேசுவோட, கிறிஸ்துவோட, மேசியாவோட சாக்ரிஃபைஸை நம்ம தவிர்க்கக்கூடிய விஷயங்களாக இது லீட் பண்ணுது அப்படின்றத பார்க்க முடியுது. 5th, அது மட்டும் இல்லாமல் கடவுளோட பிள்ளைகள் எல்லாருமே கடவுளுக்குள்ள பிள்ளைகள்ன்றத தவிர்த்துட்டு யூதர்களும் இல்லை, செப்பரேட் கண்ட்ரி தான் கடவுளோட பிள்ளைகள், இல்லை செப்பரேட் இண்டிவிஜுவல் ஆன மனிதர்கள் தான் இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டுமே தான் அது கடவுளோட பிள்ளைகள்ன்றத இது தவிர்க்கக்கூடிய ஒரு பிரிவை உண்டாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. யார் யாரெல்லாம் பலி செலுத்துகிறாங்களோ அவங்க மட்டுமே தான் யூதர்கள், யார் யாரெல்லாம் அந்த டெம்பிளில் அந்த ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டுமே தான் கடவுள் பிள்ளைகள்ன்றத நம்மளுக்கும் யூதர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருது. ஸோ டிவிஷன் உருவாகிறது கடவுளோட பிள்ளைகளுக்கு மத்தியில்.
ஸோ யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் பின்படுத்துகிறாங்களோ எல்லாருமே கடவுளோட ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்றத இது பிரிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. டேஞ்சர் அப்படின்னு பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இது டேனியல் தீர்க்க தரிசனத்தோட அந்த கால வரைகோடுகளை அது தவிர்க்கக்கூடிய விஷயங்களாக இந்த 2300 ராப்பகல் இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தோட டைம் லைனை அது டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ உண்மையான டீச்சிங் என்ன? டேனியல் சாப்டர் 9 ஜீசஸ் மேசியா அவர் பிறந்து அவர் அனாய்ட் பண்ணி அபிஷேகப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அந்த வாரத்தின் நடுவில் அவர் மரிப்பாங்க, அவர் சாக்ரிஃபைஸ் ஆனாங்க. அந்த சாக்ரிஃபைஸ் சிஸ்டத்தை அவங்க ஹெண்ட் பண்ணாங்க. அது மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ரொபேஷன் முடிந்தது. AD 34 ஸ்தேவானை கல்லெறியப்பட்டு அவங்க அந்த சுவிசேஷத்தை கிறிஸ்துவை மறுதளித்தாங்க அப்படின்னு பார்க்க முடியும், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கணும். ஸோ அது சுவிசேஷம் உலகத்துக்கு முழுவதும் பரவச்சு. அது மூலமாக நியாய தீர்ப்பு நம்ம காலம் இருக்க இது கண்டினியூ ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த தீர்க்க தரிசனம் கடவுளோட காரியங்களும் அவரோட சுவிசேஷத்தையும் அவரோட நேர காலத்தையும் குறிக்கக்கூடிய விஷயம் மட்டுமே தானே. ஆனால் பாலிட்டிக்கல் ப்ராஃபஸி கிடையாது. இந்த மதமும் இந்த 2ஆம் வருகைக்கான டிவைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நம்ம கடைசி காலத்தில் இருக்கோன்றத இந்த ஃப்யூச்சரிசம் என்ன பண்ணுது, இக்னோர் பண்ணுறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ யாரெல்லாம் இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையான அந்த இஸ்ரவேல் தேசத்தில் வாழக்கூடிய அந்த ரத்தத்தின் வழியாக அவங்க மட்டுமே கிடையாது. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள யூதர்களோ முஸ்லீமோ கிறிஸ்டனிட்டியோ இல்லை யாராக வேணா இருக்கட்டும், கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணி அவர் மூலமாக ரட்சிப்பை ஏற்றுக்கொள்கிற ஒருவரும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஃபைனலாக தானியல் சாப்டர் 75 ப்ராஃபஸி அது ஜீசஸை குறிக்கக்கூடிய விஷயம். ஆனால் இவங்க தவறான போதங்கள் அந்தி கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய விஷயங்கள்ன்றாங்க. இது இங்கே இந்த 7 years எக்ஸாக்டாக AD 27 கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகப்பட்டு அவர் நடுவில் மரித்து 34ஆம் வருடம் ஸ்தேவான கல்லறிக்கப்பட்ட அந்த 7 வருடத்தை குறிக்கக்கூடிய விஷயம் அந்த 1 week ப்ராஃபஸி அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே ஃப்யூச்சர் நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தோட ஃப்யூச்சரில் இந்த காலம் நடக்கும்ன்றது தவறான போதனைன்னு பார்த்தாச்சு. ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இவங்க பொலிட்டிக்கல் இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. கண்ட்ரியை குறிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குன்றத பார்க்குறோம். இங்கே ஜீசஸ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஆனால் இங்கே மறுபடியும் ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே மறுபடியும் அந்த சாக்ரிஃபைஸ் ஜீசஸ் பண்ண சாக்ரிஃபைஸை தவிர்த்துட்டு மறுபடியும் அதே ஓல்ட் ரிச்சுவல் சிஸ்டத்தில் பண்ண பார்க்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே கிரைஸ்ட் இங்கே ஒரு பொலிட்டிக்கல் விஷயமாக பார்க்க முடியுது, ஒரு இடத்தின் நடக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்க முடியுது. ஸோ இது ஜியோ பாலிட்டிக்ஸ் இல்லை, ஆனால் உண்மையானுமே மேசியாவை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ப்ரூஃப் அப்படின்றத பார்க்கணும். ஸோ மாடர்ன் பாலிட்டிக்ஸ் கிடையாது, அந்த இடத்துல நடக்கக்கூடிய போர்களும் அங்கே நடக்கக்கூடிய உபத்திரவமும் கிடையாது அப்படின்றத ரொம்ப கிளியராக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னும் சில ப்ரூஃப்ஸ் இங்கே பார்க்க முடியுது. ஸோ ட்ரூ இஸ்ரவேல் ஜனங்கள் எத்திக்ஸில் கிடையாது, அவங்க ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள்ன்றதை ரோமனில் பார்க்குறோம். கலேயுவில் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம யாரெல்லாம் கிறிஸ்துவை நம்புகிறாங்களோ அவங்க எல்லாமே ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இங்கே பேதுரு எல்லா கிறிஸ்துவர்களையும் இஸ்ரவேல் ஜனங்களோட அந்த டைட்டில், அந்த ராயல் ப்ரீஸ்டுடம், அந்த ஹோலி நேஷன், அந்த சோசன் ஜென்ரேஷன் அப்படின்றத இங்கே கிறிஸ்துவர்களை குறிக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ ஆவிக்குரிய கிறிஸ்துவர்கள் எல்லாருமே ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலகட்டத்தோடு அது முடிந்தது அப்படின்னு ஜீசஸே மத்தேயு 21:43 சொல்லியிருக்குது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட அந்த ராஜ்யம் எடுக்கப்பட்டு அது புறஜாதிகளான நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் முடிந்தது அங்கேயே பார்க்குறோம். ஸோ இப்போ இருக்க மாடர்ன்
இஸ்ரேல்ஸ் கிடையாது. மறுபடியும் மேத்யூவில் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க ப்ரொபேஷன் முடிஞ்சிடுச்சு. ப்ரொபேஷன் 34 ADலே முடிஞ்சிடுச்சுன்றதை கிரைஸ்ட் அவரோட வார்த்தையினாலே சொல்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நோ லாங்கர் இஸ்ரேல் ஜனங்கள், ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் நம்ம தான். எல்லா தேசத்திலும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்றத, கிறிஸ்துவர்கள் எல்லாருமே ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள்ன்றதை புரிஞ்சிக்க முடியுது. ஸோ தானியேல் 9:25-26 வசனத்தில் மேசியாவை குறிக்கக்கூடியது. அது ஆன்டி கிரைஸ்ட் கிடையாது. 70 வாரம் தொடர்ச்சியாக 490 வருடங்கள் அப்படின்றத பார்த்தோம். 2000 வருடம் கேப் கிடையாது. ஸோ அந்த தீர்க்க தரிசனம் 457 ஜெருசலேம் ரீபில்ட் பண்ண ஆர்டர் கொடுத்ததுலேருந்து எஸ்ரா காலத்தில் நம்ம பார்க்க முடியுது. 7 அது பார்க்கலாம். 408 அந்த காலகட்டத்தில் வால் பில்ட் பண்ணாங்க. எருசலேம் ஆலயத்தோட கேட் அண்ட் வால் கம்ப்ளீட் ஆனதை நம்ம பார்க்க முடியுது எக்ஸாக்டாக. எக்ஸாக்டாக 31 மரித்து நியாயத்திற்கு, அதாவது ஜெருசலேம் நகரம் அழிக்கப்பட்டது AD புறஜாதிங்களுக்கு. AD 34 அது போச்சு. எக்ஸாக்டாக Daniel chapter 9 எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தும் விட்டு போல, எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன் அந்தி கிறிஸ்து வரக்கூடிய நாட்களில் அந்த பலி ஏன் மறுபடியும் செலுத்த முடியாது, ஆலயம் கட்டப்பட்டு பலி ஏன் ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னா, ஏசு கிறிஸ்துவே சாக்ரிஃபைஸை ஒழிச்சிட்டாங்க நித்தியமாக அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அவரோட பலியே ஹெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் புதிய உடன்படிக்குள்ள இப்போ அந்த ஆடு சிஸ்டத்துலேருந்து, சாக்ரிஃபைஸ் சிஸ்டத்துலேருந்து கிறிஸ்துவோட ரத்தத்தினால புதிய உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஓல்ட் சிஸ்டம் எண்ட் ஆயிடுச்சு. புதிய உடன்படிக்கை அவரின் ரத்தத்து மூலமாக நம்மளுக்கு ரட்சிப்பேன். ஆக்ஷன்னால், அதாவது கிரியைகள்னால கிடையாது, விசுவாசத்தினால, கிருபையினால், இரக்கத்தினால அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இன்னும் நம்ம அதே சிஸ்டத்தும் அதே ப்ராக்டிக்கல் பண்ணும் போது கிரியையினால் ரட்சிக்கப்பட முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னும் அதே சாக்ரிஃபைஸ் சிஸ்டத்தை நம்ம பிலீவ் பண்ணும் போது, அந்த தவறான போதனைகள் இருக்கும்போது, கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்னாடி அவரோட தியாகம், அவரோட சாக்ரிஃபைஸ், அவரோட அந்த பலியை நம்ம டினைன் பண்ணுற மாரி, அதை தவிர்க்கிற போல் காரியங்களை நம்ம பார்க்குறோம். அவர் ஆல்ரெடி இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்கள், அவருக்கு உண்டான அந்த காரியங்களை, அவரோட மிஷனை ஜீசஸ் சிலுவையில் முடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியாது. அதன் மூலியமாக தான் நம்ம ரெஸ்ட்டில் இருக்கோம். இதுதான் ரைச்சஸ் பை ஃபெய்த். அவர் பண்ண காரியத்தின், அவர் பண்ண கிரியையினால் நம்ம இளைப்பாறுதலை அடைகிறோம். அவருக்குள்ள ரெஸ்ட் இன் கிரைஸ்ட் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்ம இந்த காரியத்தை தவிர்க்கிறது மூலியமாக அவர் வேலையே செய்யலை, அப்புறம் நம்ம எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? அவருக்குள்ள அவர் செய்த வேலைகள்னால நம்ம ரெஸ்ட் எடுக்கும். அது செப்பரேட் டாபிக், ஒரு நாள் பார்க்கலாம். ஸோ காட் ரெஸ்ட் 2 times எடுத்திருக்காங்க. ஒன்று கல்வாரி இடத்துல, ஒன்று கிரியேஷன் டைமில். ஸோ இந்த 2 இடத்துலையும் நம்ம பாட்டேக்கிற அவர் கூட நம்ம ஒரு பிலீவர்ஸாக அவர் செய்த கிரியைகள்னால தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம், நம்ம இளைப்பாறுதலை அடைந்தோன்றத இந்த காரியங்கள், இந்த போதனைகள் தவிர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதாவது ஃபியூச்சரிசம், இதுக்கப்புறம் வரக்கூடிய 7 வருடத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த உண்மை சத்தியத்தை தவிர்க்கிறது. எதுனா, கிறிஸ்து ஆல்ரெடி மரித்துட்டாங்க நம்மளோட பாவத்துக்காக அப்படின்ற அந்த ட்ரூத்தை டினைன் பண்ணுது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியலாம். ஸோ அதனால ரெவலேஷன் கடைசி காலத்தில் வாழக்கூடிய நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த புத்தகத்தில் என்னென்ன டாக் பண்ணுது, பாபிலோனும் ஸ்பிரிச்சுவல் பாபிலோட்ஸை, பிருகங்களை, ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், உண்மையான மீதமானவர்கள், கடவுளோட பிள்ளைகளை, மற்றும் எல்லா தேசத்துக்கும் கொடுக்கப்பட்ட அந்த முத்தூது செய்திகள் அப்படின்றத அந்த சுவிசேஷத்தையும் பார்க்க முடியுது. ஆனால் அது பாலிட்டிக்கல், ஒரு இஸ்ரேல் ஜனங்களும் ஒரு
காரியத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஒரு தேசத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாலிட்டிக்கல் வார்ஃபேரை கிடையாது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. ஸோ யார் யாரெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள், கிறிஸ்துவர்கள், யார் யாரெல்லாம் த சர்ச், யார் யாரெல்லாம் கிரைஸ்டை பிலீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் இஸ்ரேலேட்ஸ்ன்னு பார்த்தோம். அந்தி கிறிஸ்து, அந்த பேப்பல், அந்த பேகன் ரோமும் பேப்பல் ரோம், அந்த சிஸ்டத்தையும், அந்த ரோமன் பவரை தான் ஆன்டி கிரைஸ்ட் பவர்னு சொல்கிறாங்க. ஸோ தானியல் ப்ராஃபஸி ஆல்ரெடி முடிந்தது, 1800 வருடங்கள் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃப்யூச்சரில் வரக்கூடிய விஷயங்கள் 2000 வருடங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் இது மேட்ச் ஆகாது. ஸோ இது ஒரிஜினல் பைபிள் டீச்சிங் கிடையாது. சில தவறான போதனைகள்னாலையும் சில பேப்பசியோட தவறான தீர்க்கதரிசன போதர்களால் வந்த விஷயங்கள் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ பைபிள் இதுக்கு விரோதமாக வார்ன் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ யோவான் 5:39 நம்ம பார்க்க முடியுது. எந்த ஒரு காரியங்கள் கிறிஸ்துவ மறுதலிக்குதோ அவரோட அதெல்லாம் பொய்யான ஒரு போதனைகள், ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஒரு விஷயம் கிடையாது. அது கிறிஸ்துவை பாயிண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம எல்லாத்தையும் சோதித்து பார்க்குறவரெல்லாம் இருக்கணும். ஸோ கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தும் கிறிஸ்துவின் உடன்படிக்கை விட்டிருக்க நம்ம அந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி, அந்த தீர்க்கதரிசனத்தின் ஆவியை உடையவர்கள் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள். அது ஒரு ரீஜன், ஒரு பாலிட்டிக்கல் விஷயம் கிடையாது. பாலிட்டிக்ஸ், இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கக்கூடிய அந்த போர், அந்த ட்ரிபுலேஷன் கிடையாது. மாடர்ன் கவர்மெண்ட் அண்ட் பாலிட்டிக்ஸ் கிடையாது. அந்த ஆர்மிஸ், அதில் நடக்கக்கூடிய போர் கிடையாது. அது கிறிஸ்துவும் அவரோட சாக்ரிஃபைஸ், அது மூலியமாக நம்மளுக்கு கிடைத்த ரட்சிப்பும், அதன் மூலியமாக கிறிஸ்து கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் காலம் முடிக்கப்பட்டு அவங்களுக்கு நியாயம் தீர்க்கப்பட்டாங்க AD 70 அப்படின்னு பார்த்தோம். ஸோ தீர்க்க தரிசனம் அவரோட ராஜ்யத்தை மத்தியில் வைக்கக்கூடிய விஷயங்கள் தான்ன்றதை நம்ம பார்க்குறோம். நிறைய தவறான போதர்கள் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை இதில் பயம் உண்டாக்கி வரக்கூடிய காரியங்களில் நம்மளை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதனால நிறைய யூடியூப்ஸ் வியூஸ்க்கு வர்றதுக்காகவும், நிறைய புஸ்தகங்கள் சேல் ஆகிறதுக்காகவும், இல்லை பாலிட்டிஷியன் விஷயத்துக்கு அவங்க கனெக்ட் ஆகக்கூடிய, சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் பார்க்குறான். ஸோ இதில் மூலியமாக நியாய தீர்ப்பும் கடவுளோட கட்டளைகளும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உண்மைகள், அந்த சத்தியங்கள் ரிஜெக்ட் பண்ணுது, டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ உண்மையான தீர்க்க தரிசனம் என்ன? கடைசி காலத்தில் தீர்க்க தரிசனம் ஒரு சுவிசேஷத்தின் முக்கியமாக ஒரு தொழுகையின் மூலியமாக, ஒரு கட்டளையின் மூலியமாக தான் பார்க்க முடியுது. ஸோ மனிதனோட கட்டளைக்கும் ஆண்டவரோட கட்டளைக்கும் ஒரு போர்ன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. அதில் நம்ம பாபிலோன்லேருந்து, அந்த பேப்பர்சி சிஸ்டத்துலேருந்து, அந்த ஒரு சிலை வணக்கத்துலேருந்து, அந்த உலகத்தார வாழ்க்கையிலேருந்து, அந்த கட்டளைகளை மீறக்கூடிய 4ஆம் கட்டளை மீறக்கூடிய 7ஆம் நாளில் மீறிட்டு நம்ம 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையை வணங்கக்கூடிய இந்த கட்டளைகள்லேருந்து கடவுள் நம்மளை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவரோட வருகைக்கு நம்மளை ரெடியாகக்கூடிய விஷயங்கள் தான் த எண்ட் டைம் ப்ராஃபஸிஸ்ன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய அந்த ஒரு போர் கிடையாது, ஒரு லிட்ரல் போர் கிடையாது. இது ஸ்பிரிச்சுவல் வார் அப்படின்றத நம்மளை டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ ஃபைனல் ப்ரூஃப்ஸ் ஜீசஸ் ஆல்ரெடி ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவர் மறித்து அந்த சாக்ரிஃபைஸ் சிஸ்டத்தை எண்டாக்கிட்டாங்க. ப்ராஃபஸிஸ் டைம்லைன் அப்படியே போயிடுச்சு. ஸோ இந்த ஃபியூச்சரிசம் நம்புறதுனால ஜீசஸ் மேசியாவோட தீர்க்க தரிசனம் ஃபுல்ஃபில் ஆகலை, ஆல்ரெடி ஆகலை, இதுக்கப்புறம் தான் ஆகுதுன்றத ஒரு பொய்யான அவர் மறிக்கலை, அவரோட சாக்ரிஃபைஸ் சிஸ்டம் முடியலை, இதுக்கப்புறம் இருக்குன்றதை தவிர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. காட் டைம்லைனை பொய்யான ஒரு டைம்லைன் கொடுத்துட்டாங்கன்றதை காமிக்குது. ஸோ ப்ராஃபஸிஸ் மேட்ச் ஆகலை, அது அங்கங்கே உடைந்தது, அது கண்டினியூ ஆகலைன்றது. ஸோ இம்பாசிபிளாக டேனியல் சாப்டர் 9 பொய்யான ஒரு காரியங்களை குறிக்கக்கூடிய விஷயம் இந்த போதனைகள் அப்படின்னு. ஸோ பால் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஸோ யார் யாரெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த பிளட் லைனில், அந்த ஜீனியாலஜியில் வரவங்க கிடையாது. யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவரும் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ரோமன்ஸ்
9:6 பார்க்க முடியுது. சில எவிடன்ஸ் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா அதை தெரிஞ்சு பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி அது மேட்ச் ஆகுது எக்ஸாக்டாக டேனியல் சாப்டர் 9:26 என்ன அப்படின்றத 70 வாரம் டிஸ்ட்ரக்ஷன் எப்போ ஆச்சு, அப்புறம் ஏர்லி ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி குறிக்கப்படுற ரீப்ளேஸ், அதாவது ஏன்ஷியன்ஸ் இஸ்ரவேல் ஜனங்களை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களையே மாடர்ன் இஸ்ரேலைட்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஆக முடியாது அப்படின்னு ஆல்ரெடி அவங்கள முடிந்தது அப்படின்றத பார்க்கணும். ஏன் வந்து இந்த 7 years ட்ரிபுலேஷன் பைபிளில் கிடையாது அப்படின்றத பார்த்து நம்ம நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இன்னும் நீங்கள் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய தெரிஞ்சுக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நம்பக்கூடிய, நம்ம மத்தியில் தவறான ஒரு உணவு பழக்கத்தை நம்ம சாப்பிட்டுட்டோம், தவறான பிளேட்டில் கையை வச்சுட்டோம், தவறான போதனையில் நம்ம நம்பிட்டோன்னா அது மூலியமாக மரணமும் அதன் மூலியமாக விஷம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நம்ம ஸ்பிரிச்சுவலி அண்ட் ஃபிசிக்கலி நம்ம அழியக்கூடிய சிந்தனை வரலாம். ஸோ எந்த ஒரு காரியங்களும் நம்ம 1க்கு 10 தடவை 100 தடவை அதை சோதனை பண்ணிட்டு தான் நம்ம நம்பக்கூடியவர்களாக விசுவாசமுடையவர்களாக இருக்கணும். ஸோ அதுக்கு கடவுள்கிட்ட ஹெல்ப் கேட்கும். லெட்ஸ் ப்ரே. அன்புள்ளப்பா, இந்த நல்ல நாளுக்காக நிறைய காரியங்கள், நிறைய ப்ரூஃப்ஸ், நிறைய பொய்யான போதனைகள்லாம் இருக்குது. எவ்வளோ சிம்பிளான விஷயத்தில் நீர் இந்த ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்து எங்களுக்கு நீ சொல்லித்தரீங்க. நாங்கள் தான் படிக்கவும் தெரிஞ்சுக்கவும் அதை ஆராய்ச்சி பண்ணுறதோ இல்லைன்றதை ரொம்ப வெக்கத்தோடு ரொம்ப கவலையோடு நாங்கள் சமூகத்திற்கு வந்திருக்கோம்ப்பா. ஸோ நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கும் எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. என்னென்னும் இதன் மூலமாக நாம மட்டும் வங்கி பெறட்டும், நீர் பெருகும், நாங்கள் சிறுகவும் தாழ்மையோடு கேட்குறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.